என்னுடைய பெயர் வாசில். என் கேள்வி இதுவும் 2019 உள்ள கேள்வி தான். ஒருவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். அவர் லீவில் ஊருக்கு செல்கிறார். அங்கே அவர் மௌத்தாகி விடுகிறார். அதாவது வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு, ஊருக்கு போய் இறந்துடுறார். ஊரில் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தி விட்டார்கள். இப்படி இருக்கும்போது இவருடன் வேலை பார்த்தவர்கள் வெளிநாட்டில் அவருக்காக ஜனாசா தொழுகை மீண்டும் நடத்தலாமா? அதாவது நம்ம வெளிநாட்டில் மட்டும் நண்பராக இருந்திருப்பார், ஊருக்கு போனார், இறந்துட்டார், அங்கேயே தொழுகை நடத்தி அடக்கிட்டாங்க. இப்போ எனக்கு நண்பராக இருந்தார்ல, நான் கேள்விப்படுறேன்ல, நானும் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாமா என்பது ஒரு கேள்வி கேட்குறார். இதே மாதிரியான இன்னொரு கேள்வி, ரெண்டுக்கு சேர்த்து ஒரு பதில். இது இலங்கையிலேருந்து நிசாம்ங்கிறவர் கேட்குறாரு. நிசாம் கேள்வி, ஒரு ஜனாசாவை பல தடவைகள் தொழுகை நடத்த முடியும் என்றும் முடியாது என்றும் 2 கருத்துக்களில் எது சரியானது என்று கேட்குறார். ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கிக்கிறேன்னு, ஜனாசா தொழுகைன்னா என்ன அர்த்தம்னா, ஜனாசாண்டா என்ன அர்த்தம்? பாடி. ஜனாசாவுக்கு அர்த்தம் என்ன? ஜனாசான்னு சொன்னாலேயே முன்னாடி அந்த பிரேதம் உடல் இருக்கணும். அந்த முன்னாடி வைக்கிற அந்த உடலுக்கு பேர் தான் ஜனாசா. ஜனாசான்னு சொன்னால் ஒரு மனிதன் இறந்தவுடனே அந்த அவனுடைய பாடி இருக்கும்ல, அதை மையத்தின்னு சொல்லுவார்கள், அதை ஜனாசான்னு சொல்லுவார்கள். அப்போ ஜனாசாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இறந்தவரின் உடல். அந்த உடலை முன்னாடி வைத்து அவருக்காக செய்கிற பிரார்த்தனையினால தான் ஜனாசா தொழுகைன்னு சொல்லப்படுது. இப்போ அவர் இறந்தவர் ஊரில் வந்து இறந்துட்டார், அங்கே பாடி இருக்குது, அவங்க ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவாங்க. உங்கள் ஊரில் பாடி இல்லையே, ஜனாசாவை இல்லாமல் இப்படி ஜனாசா தொழுகை நடத்துவீங்க? அப்போ ஜனாசா என்றாலே இந்த பாடியை வைத்து கொண்டு அடக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு பேர் தான் ஜனாசா தொழுகை. அந்த பாடி இருந்துச்சுன்னு சொன்னால் 100 தொழுகை கூட நடத்தலாம். தொழுகை நடத்தி முடிச்சிட்டிங்க, வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, லேட் ஆகிட்டாங்க, அவங்க ஒரு தொழுகை, அந்த பாடிக்கு எத்தனை அவன் கடமை செய்யலாமே, அவங்க தொழுகை நடத்தலாம். இன்னொருத்தர் வர்றாரு, நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுறாரு, அவர் நானும் தொழுகை அந்த ஜனாசாவுக்காக நானும் ப்ரேயர் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணுன்னா அவரும் பண்ணலாம். அதுக்கு மார்க்கத்தில் லிமிட்டு கிடையாது. ஜனாசாவுக்கு தொழுகை, அவன் தொழுதுட்டா நான் தொழுகையில் ஒரு 10 பேர் தொழுதுனால எனக்கு இல்லாமல் போயிடுமா? 10 பேர் தொழுது விட்டாங்க, அப்புறம் நான் வர்றேன், நான் தொழ வேண்டி இருக்குது, ஜனாசா இருக்குது. அப்போ ஜனாசா இருந்தால் 100 இல்லை 1000 கூட தொழுங்க. இருந்தால் ஜனாசா அடக்கப்படாமல் இருந்தால் அந்த ஜனாசாவுக்கு நீங்கள் தொழுவாத ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, அதுக்காக வேண்டி ஜனாசா தொழுகைங்கிற ஜனாசா வைத்து கொண்டு ஜனாசா வைக்கிற முறையெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வச்சு தலைமாட்டை இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணுன்ற முறையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஜனாசா வச்சு தான் செய்ய முடியும். இது ஜனாசாவுடைய தொழுகன்ற அர்த்தம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து ஜனாசா தொழுகிறதா இருந்தால் உங்கள்கிட்ட ஜனாசா இல்லையே, ஆனால் இந்த ஜனாசா தொழுகையில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்குன்னு கேட்டால், அந்த இறந்தவர் வந்து எங்கேயோ காட்டில் எங்கேயோ இறந்துட்டார், அல்ல கடலில் போய் மூழ்கி இறந்து போயிட்டார், அல்லது முஸ்லீம்களே இல்லாத ஒரு பகுதியில் இறந்துட்டார். இவருக்கு ஜனாசா தொழுகை யாரும் நடத்தியிருக்க மாட்டாங்க. ஜனாசா தொழுகை நடத்தணும். ஏதாவது ஒரு முஸ்லீம் ஊரில் இறந்தால் அந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்க, ஜனாசா தொழுகை நடத்திடுவாங்க. முஸ்லீமே இல்லாத ஒரு பகுதியில் போனார், அதை கடலில் போய் மூழ்கடிச்சிட்டாரு, மீன்கள் அதெல்லாம் திண்டு சாப்பிட்டு எங்கே வச்சுன்னு தெரியலை, காட்டுக்கு போனார், சிங்கம் புலி அடித்து சாப்பிட்டு பிடிச்சி, இவருக்கு அந்த ஜனாசா தொழுகை நடத்தியிருப்பாங்களா? நடத்தியிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் ஜனாசா தொழுகைன்னு ஒன்று இல்லாத காரணத்தினால் அவருக்காக வேண்டி ஜனாசா இல்லாமலும் தொழுகை நடத்தலாம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், புகாரியில் வந்து 1300 நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக வேண்டி 1320வது ஹதீஸில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்று அபிசீனியாவில் ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டார். இவங்க இருக்கிறது மதீனாவில், சவுதி அரேபியாவில். அபிசீனியா வேற ஒரு நாடு. அப்போ அந்த அபிசீனியா ஹபஷாவில் வந்து ஒரு நல்ல மனிதர் இன்று இறந்து விட்டார், வாங்க அவருக்காக தொழுவோம் என்று அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த ஜனாசா முன்னாடி இருந்தால் எப்படி நிற்பாங்களோ அந்த மாதிரி வரிசைப்படுத்தி நின்று ஜனாசா தொழுகிற மாதிரி என்ன செஞ்சோம், நாங்கள் தொழுகை நடத்தினோம் அப்படின்னு சொல்லி புகாரில் 1320 ஹதீஸில் வருது. இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வேற ஒரு அபிசீனியாவில் ஒருத்தர் இறந்துட்டார், சாலிகான நல்ல மனிதர் இறந்துட்டாருங்கிறாங்க. இவர் யாருன்னு கேட்டால், அந்த அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷிங்கிறாங்கல்ல, அவர் வந்து ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். வெளிப்படையாக ஏற்றுக்கிட்டார்னு சொன்னால் அது ஊரில் எதிர்ப்பு வருங்கிறதுனால ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ அதை பற்றி இன்னொரு ஹதீஸில் எப்படி வருதுன்னா,
சல்லு அலா அஹில்லக்கும், உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள்லாம் தொழுகை நடத்துங்க. மாத்த பிகைரி பிலாதிக்கும், உங்கள் நாடு அல்லாத, முஸ்லீம் நாடு அல்லாத வேறு நாட்டில் அவர் மரணித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினாங்க. நான் கூட 2வது சஃப்ல நான் இருந்தேன் அப்படின்னு ஜாபீர் அறிவிக்கிறாரு. அவருடைய பேர் வந்து அஸ்ஹமா, நஜ்ஜாஷியுடைய பேர். இப்படியெல்லாம் அந்த ஹதீஸில் வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போனவருக்காக வேண்டி தொழுகிறாங்க, ஜனாசா இல்லாமலே. ஏன் தொழுகிறாங்க? தொழுகை நடத்தலை. அப்போ இறந்து போன ஆளுகளுக்கெல்லாம், மதீனாவில் இறந்து போன ஆளுகளுக்கெல்லாம், மக்காவில் இறந்த ஆளுக்கெல்லாம் மதீனாவில் தொழுகை நடத்தினாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இறந்தவர்கள் பூரா மதீனாவில் தான் இறந்தாங்களா? மதீனாவை சுற்றி எத்தனை ஊர்களில் முஸ்லீம்கள் இருந்தாங்க, அவங்க அங்கங்கே இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு அந்தந்த மக்கள் தொழுதுருப்பாங்க. அவங்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினாங்களா? மொத்த வாழ்நாளிலேயே ஒரு ஆளுத்தை நடத்தியிருக்கிறாங்க. எது இல்லாமல், பாடி இல்லாமல், ஜனாசா இல்லாமல் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இறந்த பாடி இல்லாமலும் தொழலாம் என்று இருக்குவேனால் அக்கம் பக்கத்தில் இறந்தவர்களுடைய செய்திலாம் வரும். அவருக்காக நாங்கள் தொழுவோம், அந்த இவருக்காக தொழுவோம், அவருக்காக தொழுவோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கணும். அப்போ ஜனாசா இல்லாமலேயே தொழுதது இந்த ஒரு ஆளுக்கு தான். அப்போ என்னத்தினால தொழுதாங்கன்னு அதில் வந்துடுது காரணம். உங்கள் ஊர் அல்லாத, முஸ்லீம்கள் ஊர் அல்லாத வேறு ஊரில் மரணித்து விட்டார் அப்படின்னா யாரும் தொழுவலன்னு அர்த்தம். அந்த உடலுக்கு யாரும் தொழுகை நடத்தியிருக்க மாட்டார்கள். அவங்க மத நம்பிக்கைப்படி ஏதோ செஞ்சு நினைஞ்சிருப்பாங்க, கொண்டு போய் புதைச்சிருப்பார்கள். அப்போ அவருக்கு அந்த ஜனாசாங்கிற தொழுகை அவருக்கு நிர்பந்தம். இது பாடி அவசியம், பாடி இல்லைன்னா அப்போ இதில் நம்ம என்ன சட்டம் எடுக்கலாம்? முஸ்லீம் அல்லாத ஊர்களில் ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் இங்கே ஜனாசா தொழுகை நம்ம நடத்தலாம், ஜனாசா இல்லாமலும் நடத்தலாம், யார் நடத்தவில்லை என்ற காரணத்தினால். அதே மாதிரி வந்து காட்டுக்கு போய், கடலில் போய், போய் அப்படி போயிட்டார்னு வைங்க, அவர் அடக்கம் செய்யப்படலைன்னு சொன்னால் அவருக்காகவும் நம்ம தொழுகை நடத்திக்கிறலான்னு வழங்கலாம். இப்போ உங்களுடைய நண்பர் வந்து ஊருக்கு போனாருங்கிறீங்க, அங்கே இறந்துட்டார், அங்கே உள்ள மக்கள் தொழுகை நடத்தினாங்கல்ல, என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? நீங்கள் துவா செய்யுங்க, ஜனாசா தொழுகை தான் நடத்தணும்னு என்ன சட்டம்? அந்த கடமை தான் முடிஞ்சு போச்சே. உங்கள் நண்பருக்காக நீங்கள் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு தொழுகையிலையும் பிரார்த்தனை பண்ணலாம். இந்த ஜனாசா தொழுகைங்கிற அந்த ஒரு முறை அல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம்? தொழுகைகளை எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு எல்லாம் எங்கள் நண்பராக இருந்தார், அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவர் உயர்வான அந்தஸ்தை கொடு என்று, அவருடைய குடும்பத்தாருக்கு நிம்மதியை கொடு என்று நீங்கள் சும்மா துவா செய்யலாமே. சும்மா பிரார்த்தனை யார் வேணாலும் பண்ணலாமே. இந்த ஜனாசா தொழுகைங்கிற, ஜனாசா வச்சுக்கிட்டு செய்கிற ஒரு தொழுகையை ஜனாசா இல்லாமல் எப்படி செய்வீங்க? அதனால ஆதாரம் கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் அந்த ஒரு ஜனாசாவுக்கு தான் தொழுதுருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துலையும் தொழுதுருக்கிறாங்க. அது எப்படி தொழுதுருக்கிறாங்கன்னு கேட்டால், இது மதீனாவில் நடந்த சம்பவம். மதீனாவில் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் வந்து இந்த பள்ளி வாசலை கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இறந்துடுறார். அப்போ அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சாதாரணவள் தானே, பள்ளிவாசலை வந்து க்ளீன் பண்ணுற ஆள், துப்புரவு தொழிலாளர் மாதிரி இருந்திருக்கார் போல இருக்குது. அவர் இறந்தவொன்னு நினச்சிட்டாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகத்துக்கு சொல்லாமல் இவங்களா ஜனாசா தொழுகை நடத்தி கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டாங்க. அடக்கம் பண்ணினவுடனே நபிகள் நாயகம் வந்து காலில் பார்க்குறாங்க, ஆளை காணாம். எங்கேப்பா அவர் ராத்திரி போத்து அவர் இறந்துட்டார, நாங்கள் தொழுகை நடத்தி அடக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் கேட்குறாங்க, அவளா குந்தும் ஆதந்து மூனி, எனக்கு அதை நீ சொல்லியிருக்கக்கூடாதா? அவர் இறந்துட்டாருங்கிறீங்க, நான் இந்த ஊரில் இருக்கிறேன், எனக்கே நீங்கள் சொல்லலை. அதனால் துல்லோனி அலா கபுரிஹி, அவரை எந்த இடத்துல அடக்குனீங்க அந்த இடத்த காட்டுங்க என்று காட்ட சொல்கிறாங்க. அந்த அடக்க ஸ்தலத்துக்கு வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க, அடக்க ஸ்தலத்துக்கிட்ட நின்று ஜனாசா தொழுகை மாதிரி நடத்துகிறாங்க. பாடி வந்து மேலே இருக்கிறது போல் உள்ளே போச்சு, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாடி, ராத்திரி தானே இறந்துருக்காரு. அப்போ மேலே இருந்து என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகை நடத்துகிறாங்க. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, ஒரு தொழுகை நடந்துருச்சுல, மறையம் இன்னொன்று நடத்துகிறாங்க, அது ஜனாசா வச்சு நடத்தியாச்சு, உள்ளே அடக்கின பிறகு இது நடத்துகிறாங்கன்னு ஒரு சந்தேகம் வரும். இது புகாரில் 488 ஹதீஸு. இந்த சந்தேகத்துக்கு விளக்கம் வந்து இன்னொரு ஹதீஸில் வருது. என்னன்னு கேட்டால், இது ஏன் நான் நடத்துகிறேன்னு கேட்டால், நான் இறை தூதர், இந்த ஊரில் இறந்து போன எல்லாருக்கும் என்னுடைய பிரார்த்தனை கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய பிரார்த்தனையின் காரணமாக அவர்களுக்கு ஒரு மன்னரை வாழ்க்கை வந்து எளிதாக ஒரு கஷ்டமில்லாமல் அமையும் என்ற காரணத்திற்காக எனது பிரார்த்தனையினால்
அவருக்கு அது எல்லாரும் கிடைக்க அவர் மட்டும் இறந்துட்டார்ல, ஊரில் இறந்துருக்கிறாரு, இறந்த எல்லாரும் நான் தொழு வச்சிருக்கிறேன், இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த தொழுகை நான் நடத்தாமல் விட்டுருக்குறேன். அப்போ அந்த எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் அவருக்கு இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இன்ன ஹாதிஹில் குபூர, இந்த மன்னரைகள் மம்லூ அத்தன் துல்மத்தன் அல அகலிகா, அதில் உள்ளவர்களுக்கு இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது. அன்னல்லாஹ் அஸ்ஸவஜல்ல யுனவ்விருஹா, அல்லாஹ் வந்து அந்த இருளை ஒளிவீச செய்வான். பி சலாத்தி அலைஹிம், நான் அவங்களுக்கு தொழுகை நடத்துவதனால், நான் தொழுகை சொத்துவத காரணத்தினால் அதை பிரகாசிக்க செய்வான் என்று நபிகள் எனக்கு உள்ள சிறப்புன்ட்டாங்க. இது தொழுகை நடத்தினாலே பிரகாசிக்கும்னு சொன்னால் தான் தொழுகை நடத்திட்டாங்களே ஏற்கனவே. தொழுகை யார் நடத்தினாலும் இந்த பிரகாசம் கிடைக்கும் என்று இருந்தால் எல்லா அந்த சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லாமல் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தி தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கிடைக்காது, அது சாதாரண துவாவாக போயிடும். நான் இறை தூதர், எனது துவாவின் காரணமாக அந்த மன்னரை இருள்கள் வந்து ஒளியாக மாறும். இந்த மாதிரி விஷயம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிறது. மதீனாவில் இறந்த அத்தனை பேருக்கு நான் தான் தொழுகை நடத்தியிருக்கிறேன். ஜனாசா தொழுகை எந்த தொழுகையும் ரசூலுல்லாஹ் தான் நடத்துவாங்க. அப்படி இருக்கும், இவருக்கு மட்டும் கிடைக்காம போச்சேன்றதுக்காக தான் கபூர்லையாவது தொழுகிறேன், அடக்கத்தில் தொழுகிறேங்கிறாங்க. இது இந்த வார்த்தையிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், இது நபிகள் நாயகத்துக்குள்ள சிறப்பு தகுதி. அதாவது தொழுகையை நடத்தி அடக்கம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அடக்க ஸ்தலத்தில் நின்று கொண்டு ஒரு தொழுகை நடத்துவது என்பது வந்து உங்களுக்கு தேவையற்ற. ஏற்கனவே நடந்த தொழுகைக்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்குறீங்க. ஏற்கனவே அவருக்கு ஜனாசத்தில் நடத்தியாச்சு, இப்போ அடக்கம் பண்ணியாச்சு. நானும் கபூரில் நின்று தொழுகிறேன் பண்ணி நபிகள் நாயகமா நீங்கள்? உங்களுடைய இந்த தொழுகையினால் இந்த இருள் வந்து ஒளியாக மாறுமா? காரணம் சொல்லிட்டாங்களே, இது இருள் சூழ்ந்திருக்கு, எனது துவாவினால் எனது தொழுகையின் காரணமாக ஒளி வீசும் என்று சொன்னார்கள்னா அப்போ என்ன அர்த்தம்? இது அனைவருக்கும் உரியது அல்லன்னு அந்த வசனத்தில் வந்துருச்சு. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபூரில் தொழுகை நடத்தினது வந்து இறை தூதர் என்ற முறையில் மதீனாவில் உள்ள அனைத்து இறந்தவர்களுக்கும் நான் தொழுகை நடத்தியிருக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதர் என்று அவருக்கு தொழுகை இல்லாமல் ஆக்கிவிட்டீங்க, என் தொழுகை கிடைக்காம ஆக்கிவிட்டீங்க என்று அதை செஞ்சு காட்டியிருக்கிறாங்களே தவிர இது அடக்க ஸ்தலத்தை போய் தொழுகலாம் என்பதற்கு ஆதாரம் ஆகாது. நம்ம தான் ஜனாசா வச்சே தொழுகை நடத்திட்டோமே, அதனால இதுதான் ரெண்டு தான் கிடைக்குது.